அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் கீழே ஒருத்தர் தொடர்ந்து ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தார். அண்ணா தந்தி டிவியில் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா அது முழுக்க முழுக்க பொய்யா இருக்குண்ணா, போலியாக இருக்குண்ணா, அதில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் குறைச்சி அவங்க சொல்கிறாங்கண்ணா, உண்மைக்கு மாறான தகவல் சொல்கிறாங்கண்ணா, அந்த கருத்து கணிப்பு போலி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி 2-3 நாளாகவே பதிவு போட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம விசாரித்தோம், என்னங்க கருத்து கணிப்பு இந்த மாதிரி எடுக்கிறாங்களே, இதோட பின்னணி என்ன, எதனால இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் குறைச்சி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசிய டீலிங் நடந்திருக்குங்க. தந்தி டிவி இந்த ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் இந்த ஜான் ஆர்கேசாமி, விஜய் இந்த டீம்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. பொதுவாகவே இந்த விஜய் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா அந்த யூடியூப் சேனலு அதுக்கப்புறம் டிவி சேனலுக்கு காசு அள்ளி கொடுக்குறாங்க. அதில் இந்த போலியாக கருத்து கணிப்பு நடத்தி போலியாக விஜய்க்கு ஏதோ ஓட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறது மட்டும் இல்லாமல், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய வளர்ச்சியை வீழ்த்துறதுக்கு இவங்க மெயினாக அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த செய்தி கொடுத்தோம் இந்த தந்தி டிவியில் எவ்வளோ தூரம் ஒரு போலியான கருத்து கணிப்பை அந்த முட்டைக்கண்ணை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத இந்த காலையில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு போலி கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, காரைக்குடி தொகுதியை பாருங்கள். காரைக்குடி தொகுதியில் காங்கிரஸ் சேர்ந்த மாங்குடி 25-31% எடுப்பாராம். அதே மாதிரி தாவேகா பிரபு 24-30 எடுப்பாராம். அதே மாதிரி தேர்போகி பாண்டியன் 22-28 எடுப்பாராம். ஆனால் சீமான் அவர்களை பாருங்கள் 16-22% எடுப்பார் அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த முட்டைக்கண்ணை எவ்வளோ தூரம் ஒரு போலியானவன், காசுக்கு விலை கூடக்கூடியவன். அது அசோகரிசி மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தானே, காசுக்காக விலை போகக்கூடியவங்க. காசை கொடுத்தாங்க அப்படின்னா தந்தி டிவிக்காரங்க எதை வேணால் விற்பாங்க. ஐ மீன் பொருட்களை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதாவது அதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி காங்கிரஸுக்கு எப்படி ஓட்டு இருக்குது அப்படின்னா, இந்த முட்டைக்கண்ணை சொல்லுது அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிஜேபி வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஓட்டு. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது, அதனால் காங்கிரஸ் ஓட்டு வந்துடும் சொல்லி சும்மா ஒரு வேலையில் சொல்லிட்டு, அதில் இந்த தேர்போகி பாண்டியனுக்கும் தாவேகா சேர்ந்த பிரபுக்கும் சொல்கிறாங்க, இவங்க 2 பேர்த்துக்குமே சாதி பின்புலம் பேக்கிங் இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்குமே இவங்க 2 பேர் முக்குலத்தோர் கேஸ்ட்டில் வராங்களாம். அதில் முக்குலத்தோர் கேஸ்ட்டில் வரும்போது இவங்களுக்கு சாதி பேக்ரவுண்ட். ரெண்டாவது இவங்க ஃபெமிலியராக இருக்காங்களாம். அங்கே களத்தில் நிறைய வருஷம் உழைச்சிக்கிட்டே இருக்காங்களா. தேர்போகி பாண்டியன் போன எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி இருந்தாராம். அதில் இந்த டாக்டர் பிரபு எப்படி தூக்கி காட்டுறான் அப்படின்னா, அதில் பிரபு களத்தில் தொடர்ந்து இருக்காராம். அந்த மக்களுக்காக அறியப்பட்டவராம், மக்களுக்கு பிரச்சனைனா போய் நிற்கக்கூடியவரான். இதெல்லாம் அந்த தாவகக்காரங்க பேசுவான் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த முட்டைக்கண்ணை இந்த டிவியில் உட்காந்து பேசியிருக்காரு. இந்த முட்டைக்கண்ணை நம்ம போன 2024 எலெக்ஷன்லேயே போட்டு கிழிச்சு விட்ருப்போம். காசை வாங்கிட்டு இந்த முட்டைக்கண்ணை நாம் தமிழர் கட்சிக்கு 2024 4% தான் வரும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் நம்மளுக்கு 8% வந்துச்சு. அப்போ அசோகரிசன் கேட்குது, சீமான் அவர்களை விட என்ன காரைக்குடி பிரபு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீமான் அங்கே 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வேட்பாளர் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் பிரபு அங்கே அன்னோன் ஃபேஸாக எப்படிங்க, அங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகமாக பாப்புலராக இருக்காராம். அவர் களத்தில் அப்படி வேலை செய்கிறாராம். அவரை மக்கள் வரணும் சொல்லி சொல்கிறாங்களாம். அதனால டாக்டர் பிரபு சீமானோட அதிக ஓட்டுவான்னு சொல்லி கருத்து கணிப்பு எடுத்து வைக்கிறான்னா, இவன் எவ்வளோ தூரம் ஒரு போலியான நபர் அப்படின்னு சொல்லி இந்த முட்டைக்கண்ணை பாருங்கள். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இது மட்டும் இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை விஜய் இருக்கார்ல, அந்த விஜய் நிற்கிற 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிப்பாரான். விஜய் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. பெரம்பூரில் விஜய் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. பெரம்பலூரில் ஆக்சுவலாக பறையர் மக்கள் அதிகம், அதே மாதிரி வன்னியர் அதிகம். அங்கே ஒருபோது விஜய் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அங்கே கிறிஸ்தவர் ஓட்டு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால தான் அந்த திருச்சி கிழக்கில் போய் அந்த மண்டியால் போட்டு சுற்றுறது. ஆனாலும் இந்த தாவேகா தற்கூரி என்ன போட்டிருக்கு, அந்த முட்டைக்கண்ணு தான் தாவேகா தற்கூரி தானே. விஜய் 39-40% எடுப்பாரான். நாம் தமிழர் கட்சி 1-6. நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல குறையாமல் 20% எடுக்கும். ஏன்னா அங்கே வெற்றி தமிழன் நல்ல வாக்கு சதவீதம் வாங்கக்கூடியவர். அந்த களத்தில் அவர் 5 வருஷமாக அங்கே இருக்கார் பெரம்பலூரில். இந்த தற்கொலை விஜய் இன்றைக்கி தான் வந்திருக்குது. சும்மா அடிச்சு விட்றது இஷ்டத்துக்கு இதே மாதிரி தான் கமல் கமல் ஜெயிப்பார், கமல் 10 சீட் ஜெயிப்பார், 20 சீட் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி எப்படி கமல்கிட்ட காசு வாங்கிட்டு கூவுனாங்களோ கோவாலே, அதே மாதிரி இப்போ விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு கூவுறாங்க அந்த கோபாலம். அதே மாதிரி திருச்சி கிழக்கில் என்ன பண்ணுவாரா, விஜய் ஜெயிச்சிருவா. 32-38% வந்துருமா. பார்த்தீங்களா, இது அப்பட்டமாக தெரியுதா? இந்த கருத்து கணிப்பு ஒரு போலியான கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எல்லா தொகுதியிலையும் 1-6%, 1-7%, 1-8, அவ்வளோதான். மொத்தமே நாம் தமிழ் 8% அதுக்குள்ளே தான் வருதா. டோட்டலாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனில் 6% தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டைக்கண்ணை தந்தி டிவியில் உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றான். அதில் இந்த காரணம் அந்த காரணம் அப்படிங்கிறான். ஆனால் இவன் சொன்ன காரணம் பூரா போய், ஏன்னா காரைக்குடி தொகுதியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் காங்கிரஸ் நம்ம ஓட்டு போட வேணாம், சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சீமான் நோக்கி வர்றாங்கங்கிறதான் உண்மை. அதான் நடக்குது. பிஜேபியாக காங்கிரஸாக இருந்தது,
அந்த இடத்துல இந்த அமமுக வந்தோடனே அமமுக ஒரு கட்சியாகவே வந்து மதிக்கலை. காங்கிரஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் நல்லா பண்ணல, இந்த மாங்குடி மேலே வந்து பல புகார்கள் இருக்குது. அப்போ எல்லோரும் சேர்ந்து சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு பக்கம். அதே மாதிரி பாஜக ஓட்டு போட்டவங்களும் சீமானுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அதே மாதிரி போன தடவை வந்து பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க பூரா சீமான் தலைவர் நம்மளுக்காக வந்து நிற்கிறாரு, மண்ணின் மைந்தன் ஓட்டு போட பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்க சொல்கிறாங்கல்ல, முக்குலத்தோர் வந்து மத்தியில் இந்த தேர்போய் பாண்டியன் டாக்டர் பிரபு வந்து சாதி கேஸ்ட் வந்து ஒருங்கிணைதுன்னு, அதை விட தேவேந்திர வேளாளர் ஓட்டு வந்து சீமானுக்கு ஒருங்கிணைக்குது. அதை வந்து இந்த முட்டைக்கண்ணை பார்த்தானா பார்க்கலையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த முட்டைக்கண்ணை தேவேந்திர வேளாளர் அந்த தொகுதியில் எத்தனை 18, அதே மாதிரி பறையர் எத்தனை 7, கிட்டத்தட்ட இவங்களே 25%, முஸ்லீம் எத்தனை 8, கிட்டத்தட்ட இவங்களே எவ்வளோ 32%. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி முத்திரையர் இருக்காங்க, அதே மாதிரி தேவர்களில் பல பேர் வந்து அந்த சீமானுக்காக வந்து களத்தில் நிற்கிறவங்க இருக்காங்க அதே தொகுதியில். அப்போ எல்லா கேஸ்ட்லேயும் நியூட்ரல் தலைவராக களத்தில் வந்து நிற்கிறார் அந்த சீமானவர்கள். அப்போ அந்த சீமானவர்கள் தான் காரைக்குடியை ஜெயிக்கிறதுக்கு 200% வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அதாவது இந்த காசு வாங்காதவங்க இருப்பாங்களே, அவங்க பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, காரைக்குடியில் சீமான் தாங்க கேம் பிளேயரு, சீமான் தான் பிளேயரு, சீமானுக்கு வச்சு தான் அங்கே வந்து அவ்வளோ தூரம் சூடு பிடிக்குது ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சீமான் பிளேயர் ஆகங்காட்டி தான் இந்த காங்கிரஸ் சேர்ந்த சிதம்பரம் அவர் சொல்கிறாரு, சீமான் ஓட்டு போகிறது நோட்டாவுக்கு ஓட்டம் அப்படிங்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, பயம் வந்துருச்சு அவங்களுக்கு, சீமான் வந்து காரைக்குடியில் ஜெயிச்சிருவார், நம்ம தோற்று போயிடும் அப்படிங்கிற பயத்தானே விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம், சீமானுக்கு ஓட்டு இருக்குதா, நோட்டு இருக்குதா, கள்ள ஓட்டு இருக்குதா, வீடு இருக்குதா, உனக்கு இருக்கும் கள்ள இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சம்பந்தம் ஏன் சீமானை பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சீமானை வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க. அப்போ புரியுதா யாருக்கு அங்கே வந்து செல்வாக்கு இருக்குன்னு. காங்கிரஸ் இந்த அளவு மண்ணை கவ்வி அந்த இடத்துல சீமான் தான் ஜெயிப்பார். முதல்ல இந்த போட்டியில் பிரபு அப்படிங்கிற கேரக்டரே இல்லைங்க. இவங்க முழுக்க காசை கொடுத்து எப்படி இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற கேரக்டர் வந்து டாக்டர் பிரபு தான் ஜெயிப்பார்னு 2 கோடி வாங்கிட்டு கூவுனா கோவால் நம்ம போன வீடியோவில் அதை போட்டு பொழந்துருப்போம். அண்ணாமலை வந்து ஜெயிப்பார் 2024 திருநாவுக்கரசு சொல்கிறாரு, ஜெயிக்கலாம் என் கம்பெனியே மூடிட்டு போயிறேன் அப்படின்னவர். கடைசியில் அண்ணாமலை வந்து கேவலமாக 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கோயம்புத்தூரில் தோக்குறார். இதான் அவங்களுடைய கருத்து கணிப்பு லட்சணம். அதே மாதிரி தான் இந்த முட்டைக்கண்ணை போன நினைச்சா நாம் தமிழ் கட்சி 2020 4% வரும்னு சொன்னார். நாம் தமிழ் கட்சி 8.2% வந்து கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மாநில கட்சி ஆயிடுச்சு. அதுவும் சின்ன பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி வந்துச்சு. இந்த இடம் நம்மளுக்கு சின்னம் இருக்குது, நம்ம சின்னத்தை கொண்டு போய் முன்னாடியே வந்து சேர்த்துட்டா. கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடி சின்னத்தை வாங்கி 6 மாதமும் 1 வருஷம் நினைக்கிறேன் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து எல்லா வேலையும் ப்ராப்பராக முடிஞ்சு ப்ராப்பரான சீமானவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரப்புரைக்கு போய் தமிழ் தேசிய மக்களை வந்து தமிழ் தேசிய பக்கம் நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்து இழுத்து சீமான போகிற இடத்துலலாம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து வருது. கூட்டம் சும்மா வருமா, மற்றவனுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். இவர் காசு கொடுக்குறாரு சீமானை, காசு கொடுக்காமல் கொடுதுன்னா சும்மாவா? சீமானுக்கு வந்து மக்கள் காசு கொடுக்குறாங்க. மக்கள் வந்து தான் சம்பாதிச்ச காசு 500, 1000, 2000 மற்ற கட்சிக்காரங்களாம் கூட்டிகிட்டு வரணும். இவங்க வந்து கொடுக்குறாங்க அந்த சீமானுக்கு. திருநெல்வேலி என்ன கூட்டம், தூத்துக்குடி என்ன கூட்டம், தென் மாவட்டம் பூரா சீமானவரோட கோட்டையாயிருச்சு. திருச்சி, தேனி, கம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையை சொல்லிட்டே இருக்கலாம். கன்னியாகுமரி வரையும் இந்த பக்கம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து வருது. அதுவும் தென்காசி, காரைக்குடி, சிவகங்கையெல்லாம் வந்து சீமானவருடைய கோட்டை. அந்த கோட்டையில் வந்து சீமான் தோப்பாருன்னா இந்த தந்தி டிவி இந்த முட்டைக்கண்ணை வந்து என்னத்தை வந்து போய் எடுத்தான் அப்படின்னு சொல்லி தரல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுக்கே நம்மளுக்கு 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. எத்தனை லட்சம் பேர்? 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. சும்மா இல்லை, விஜய்க்கு வந்து 6 லட்சம் பேர் வருவாங்கன்னா வரமாட்டாங்க. 6 லட்சம் பேர் ஆர்கனைஸ்டாக வந்து போகிறாங்க. அதில் பஸ்ஸு எடுத்து வந்ததுலேயே அதிகம் பஸ்ஸில் வந்தது யார்? இந்த சிவகங்கை தான். சிவகங்கை மக்கள் தான் சீமான் வந்து எங்கள் ஊருக்காரன், காரைக்குடி மண்ணின் மைந்தன்னு சொல்லி கூடுதல் ஆதரவு இருக்குது. காரைக்குடி, அங்கே இருக்கக்கூடிய மானாமதுரை, அங்கே இருக்கக்கூடிய அந்த பரமக்குடி பக்கம், தேவக்கோட்டை பக்கம்லாம் அந்த சீமானவர்களுக்கு அதிகமாக வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அதனால தான் அதில் 2024 எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சி சேர்ந்த எழிலரசி அக்கா வந்து 1,63,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சும்மா இல்லை. இந்த முட்டைக்கண்ணை வந்து காரைக்குடியில் நாம் தமிழ் கட்சி 2024 50,000 ஓட்டு கூட வாங்காதுன்னு சொன்னான். ஆனால் அந்த முட்டைக்கண்ணுக்கு வந்து விபூதி அடித்த மாதிரி 1,63,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த முட்டைக்கண்ணை தேர்தல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், முட்டைக்கண்ணை உருட்டிக்கிட்டு இந்த கூட்டம் வந்து வந்துடும். அது வந்து இப்படியே தான் சொல்லிருப்பான் காசை வாங்கிட்டு. அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனில் விஜய் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா வாங்கிட்டு, எவ்வளோங்க 5 கோடி ரூபா வாங்கிட்டு ஆதவ் அர்ஜுனா ப்ளஸ் வந்து ஜானவர்கேசாமி வந்து டீம் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து சீமான் அவர்கள் வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரி, சீமான் அவர்கள் வந்து வளர்ச்சியை கெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான சைதிட்ட தொடர்ந்து பார்க்குறாங்க. சீமான் அவர்கள் களத்தில் இல்லாத மாதிரி அவர் வந்து ஊடக புறப்பணிப்புலேருந்து எல்லாமே பண்ணி ஒரு திருட்டு வேலையை காசை கொடுத்து இந்த கும்பல் வந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து நம்ம கொள்ளக்கூடிய செய்தி. ரிசல்ட் மே 4 வரும். சீமான் தான் காரைக்குடி எம்எல்ஏ ஆவார். இந்த தந்தி டிவி கும்பலையும் இந்த முட்டைக்கண்ணையும் நம்ம வந்து அப்போ போட்டு போலப்போம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.